நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த மனித பிறவியில் மட்டும்தான் மனிதன் கர்மாவையே குறைத்து கொள்ள முடியும் சார். மனித பிறவியால் மட்டுமே கர்மாவை குறைத்து கொள்ள முடியும். மனித பிறவியில் பிறந்த மனிதனுக்கு மட்டுமே எப்படி கர்மாவை குறைக்க முடியும், எப்படி குறைத்து கொள்ள முடியும் என்ற சூட்சமும் அவனுக்கு தெரியும். கர்மாவை அப்படியே அதிகப்படுத்தி கொள்ளவும் தெரியும். கர்மானாக்கா என்ன? செயல் தான் கர்மா. மனம்தான் அதற்கு அடிப்படையே. மனம்தான் ஆசையின் அடிப்படை என்பது தான் சார் மனம். மனம்தான் செயல்படும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் மனம் செயல்படும் விதத்தில் தான் துன்பம் செயல்படும். அப்போ ஒரு மனிதனுக்கு நல்ல கர்மாவை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், கெட்ட கர்மாவை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எல்லாமே தெரியும் சார். தெரிந்தே தான் அவன் எல்லா செயல்களிலுமே ஈடுபடுகிறான். கர்மா பற்றி யாரும் கவலைப்படுவதே கிடையாது. மிகப்பெரிய கர்மாவை மனிதனுக்கு தருவது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு என்ற கிரகம் தான் சார். ராகு என்ற கிரகம் தான் மிகப்பெரிய கர்மாவை, நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி கெட்ட கர்மாவாக இருந்தாலும் மிகப்பெரிய கர்மாவை நிச்சயம் கொடுக்கும் சார். ஏனென்றால் இந்த ராகு தசை ஒருத்தருக்கு வருதுன்னா பாருங்கள், அவர்கள் ஆடுகிற ஆட்டம் அப்படி இருக்கும். ஏனென்றால் ராகு தசை ஒரு மனிதனை, சாமானிய மனிதனை மிகப்பெரிய இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு தன லாபங்களை செல்வந்த தரவரிசையில் புயல் காற்று மாதிரி பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு தான் சார். அந்த ராகு அப்படி ஆடுன்னு ஆட வச்சு மிகப்பெரிய பணத்தை கொடுத்து முற்றிலுமாக தலையில் ஓங்கி அடித்து அந்த ஆணவத்தை அழித்து அகங்காரத்தையும் அழிக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு தான். ராகு என்றாலே நல்லது நடக்கும் என்று சொல்லவும் முடியாது, கெட்டதே நடக்கும் என்று சொல்லவும் முடியாது. முதலில் நல்லதை கொடுத்து ஆட வைத்து அகங்காரத்தை அழிக்கக்கூடிய ஒரே கிரகம் அடக்கி நடுக்கி வைத்து விடுவார் சார். ஒரு கட்டத்துக்கு பிறகு மறக்க முடியாத தடம் பதிக்காமடாது. அப்படிப்பட்ட இந்த ராகு மண்ணு மாதிரி இருக்கிற ஒரு மனிதனை கோபுர உச்சியில் உட்கார வச்சு எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் பாரு என்ற ஒரு புகழை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு தான் சார். மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் அவர்கள் வாழ்க்கையையே மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய தரத்திற்கு மாற்றிடுவார் சார் இந்த ராகு தசை வந்ததுன்னா. அப்போ இந்த ராகு தசை ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்து வரவே கூடாது சார். 8ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்து அந்த தசா காலம் வந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும். ஏனென்றால் 8ஆம் இடம் என்பது ஒரு அவமான சின்னம். 8ஆம் இடம் என்பது ஒரு வீண் விபத்து, வழக்கு, கோர்ட்டு கேஸு, அவமான சின்னம். வீண் வம்பு வழக்கு அவமான சின்னம் சார். அது விபத்து கண்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட ரூல். 8ஆம் இடதிபதி தசை வரவே கூடாது. அதுவும் ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்து நல்ல நிலைப்பாடுகள்னு அந்த தசா காலமே வரக்கூடாது சார். ராகு என்றாலே சனியை போல் செயல்படுவார், கேது என்றால் செவ்வாயை போல் செயல்படுவார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னம் எடுத்துங்க. மேஷ லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் அந்த ராகு அமர்வு பெற்று தசாக்காலம் வந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் விருச்சிகம் என்பது ஒரு பாவத்துவமான ராசி. அந்த பாவத்துவமான இடத்தில் ராகு ஒரு பாவத்துவமான கிரகம் அந்த இடத்தில் அமர்ந்து தசா நடத்தினால் அந்த வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியில் அமர்ந்து வக்ரம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். மிகப்பெரிய யோகம்னா எப்படி என்று கேட்கிறீர்களா? மிகப்பெரிய யோகம் என்றால் திடீர் தன யோகத்தை, செல்வத்தை வாரி வழங்கும். 8 என்றாலே திடீர் யோகம். வெளிநாட்டு வாழ்க்கை மூலமாக, லாட்ரி சீட்டு மூலமாக, பங்கு சந்தை மூலமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு தான் சார். 8ஆம் இடத்தில் அமர்ந்து வீடு கொடுத்தவன் வக்ரம் பெற்று அந்த ராகுவை குரு பார்வையில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடாது சார். அப்போ இந்த ராகுக்கு வீடு கொடுத்த அந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலோ, சுபகிரக பார்வை இல்லையோ, சுபகிரக பார்வை ராகுக்கு இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார். கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்தே தீரும். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்க சொல்ல கண்டிப்பாக ராகு திசை வருகிறது என்றால் கண்டிப்பாக ஒரு ஜோதிடரை அணுகி நன்றாக உங்களுடைய ஜாதக கட்டத்தை ஆராய்ச்சி செய்யாமல் நீங்கள் வாழ்க்கை நடத்தவே கூடாது.
ஏனென்றால் இந்த ராகு 8ஆம் இடம்ன்றது ஒரு வீண் விபத்து கொடுக்கும், வீண் கண்டத்தை கொடுக்கும், மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும். மேலிருந்து கீழே விழுவது, அவமானங்களை ஏற்படுத்துவது, இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்து அந்த தசாகாலம் வந்ததுன்னா மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் லக்னமும் வீக்காக இருக்குன்னு வைங்க, லக்னமும் நீச்சம் பெற்றோ இல்லை பகை பெற்றோ 6 8 12 மறைந்திருந்தாலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சார். இந்த ராகு தசையில் 8ஆம் இடத்து ராகுவோ கேதுவோ அமர்ந்து தசாகாலம் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதற்கடுத்து இப்போ ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தால், ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடம்ன்றது தனுசு வீடாக வரும். அந்த தனுசு வீட்டில் ராகு அமர்வு பெற்று இவர்களுக்கு ராகு தசை வரும் காலங்களில் ராகு சுபத்துவமான இடங்களில் இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த கிரகம் எந்த விதத்திலும் நீச்சம் பகை ஆகாமல் கடக ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார். அதே அந்த குரு 8ஆம் வீட்டில், அந்த ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் ராகு அமர்வு பெற்று ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு நீச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சி சார். அதே அந்த குரு நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காம விடாது சார். மிதுன லக்னத்திலிருந்து 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் ராகு அமர்வு பெற்று அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி என்ற அந்த சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார். அல்லது அந்த மகரத்தில் அமர்ந்த அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த சனி பகவான் நீச்சம் பெற்று ராகுவை குரு பார்வை பெற்று அந்த சனியையும் சுபகிரக பார்வை பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்காமடாது சார். ஆனால் சில நிலைப்பாடுகளில் சனி நீச்சம் மட்டும் பெற்றிருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும். அதற்கடுத்து கடக லக்னத்திற்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் ராகுவோ கேதுவோ அமர்வு பெற்று தசாகாலம் வரும்பொழுது மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கும்ப ராசி என்பது ஏற்கனவே பாவத்துவமான வீடு. அந்த பாவத்துவமான வீட்டில் பாவத்துவமான ராகு கேதுக்கள் அமர்ந்திருந்தால் மிக மிக கவனமாக இருந்து வாழ்க்கையை நடத்தணும் சார். அந்த கும்பராசியில் ராகு அமர்வு பெற்று கேதுவோ அமர்வு பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு மறைமுக உறுப்புகளில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நிச்சயம் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மறைமுக உறுப்புகளில் ஒரு சில பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் சார். அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் எந்த விதத்திலேயாவது அந்த துலாம் ராசியில் உச்சம் பெற்று அந்த ராகுவை சுபகிரக பார்வை பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர்கள் சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்களுடைய லக்னம் என்ன என்பதை ஆராய்ந்து அந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி நன்றாக இருக்கிறாரா, லக்னம் நன்றாக இருக்கிறாரா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் திடீர் கோட்டீஸ்வர தரவரிசையிலையும் கொடுக்கும் சார். நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பணத்தையும் புகழையும் அள்ளி கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் கொடுக்கும். ஏனென்றால் ராகு என்பது 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் வீழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சில நிலைப்பாடுகளில் ராகுக்கு வீடு கொடுத்தவன், ராகு சாரம் கொடுத்தவன் எல்லாமே நல்ல நிலைப்பாடுகளில் இருக்கணும். முக்கியமாக லக்னாதிபதி நன்றாக இருக்கணும். லக்னாதிபதி நன்றாக இருந்தால்தான் 8ஆம் வீட்டில் வரக்கூடிய சில விஷயங்களை, பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தி அந்த லக்னாதிபதிக்கு இருக்கணும் சார். லக்னாதிபதி பலம் பெற்று 8ஆம் இடத்தை விட லக்னாதிபதி அதிக பலமாக இருந்தால் மிகப்பெரிய சமாளிக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். அதே சமயத்தில் யோகத்தையும் கொட்டி கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக லக்னாதிபதியும் லக்னமும் பாவத்துவமாக அமராமல் பலம் பெற்று இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம் நிச்சயம் கொடுக்கும் என்பது எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்து தசாகாலம் வருகிறது என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.